உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? இப்போ உங்கள்ட்ட வந்து ஒருத்தரு, உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். நீங்க 1 நிமிஷத்துக்குள்ள உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சிவப்பு கலர் பொருள் என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துக்கங்க. உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள கண்ண மூட சொல்லிட்டு, அந்த பொருளுடைய என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் கேட்பேன். அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்க என்ன செய்வீங்க? சுத்தி முத்தி பார்ப்பீங்க. பார்த்துட்டு, ஓ! சிவப்பு கலர் பொருள் சிவப்பு கலர்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். கண்ண மூடிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு உங்கள சுத்தி கருப்பு கலர்ல என்னென்ன பொருள் இருக்கு? அப்படின்னு கேட்டா, உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா, உங்களுடைய அந்த 1 நிமிடத்தில நீங்க சேவ் பண்ண பொருள் எல்லாம் சிவப்பு கலர்ல என்னென்ன இருக்குன்னு தான் பார்த்துருப்பீங்க. அத மட்டும் தான் உங்களுக்கு திங்கிங் பண்ணியிருப்பீங்க. அத தவிர்த்து நீங்க வேற எதையும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க கண்ணு முன்னாடி இருந்தால் கூட அத கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது மாரி தான். உங்களுடைய இலக்கு என்னவோ அத நோக்கி நீங்க பயணிங்க. சரிங்களா? அத விட்டுட்டு அத மத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க இப்படி நெனைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையும் குழப்பிக்க கூடாது. ஏன்னா, நீங்க எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும் ஊர் 4 விதமா பேசத்தான் செய்யும். 4 மக்கள் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. இதற்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு மனிதர் தன் மகனுக்கு ஒரு அறிவுரை கூறாரு. அறிவுரை மட்டும் கூறாம, அத பிராக்டிகலாக செயல்முறைப்படுத்தி கூறுறாரு. சொல்றாரு. "மகனே, நீ வந்து ஊருக்காக வாழ்ற. ஊர்க்காரங்க பெருமையா பேசணும். ஊர்க்காரங்க ஏதாவது நெனச்சிடக்கூடாது." அப்படின்னு பேசி உன்னுடைய வாழ்க்கைய இழக்கிற. வா, உனக்கு ஒரு வாழ்வியல் உதாரணத்த காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன அழைச்சுக்கிட்டு சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போயி ஒரு குதிரைய வாங்குறாரு. குதிரைய வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்ற வழியில 2 பேரும் குதிரையில அமர்ந்து வர்றாங்க. அப்ப ரோட்டு ஓரமா இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க, "அப்பா, ஒரு வாயில்லா ஜீவன்ல மேல 2 பேர் அமர்ந்து வரீங்களே, இது நியாயமா?" அப்படின்னு கேட்குறாங்க. மறுநாள் அதே குதிரையில தந்தை மட்டும் அமர்ந்துக்கிட்டு, மகன் வந்து அந்த குதிரைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ மக்கள்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, "ஏப்பா, ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துட்டு சின்ன பையல அப்படி நடக்க வரியே, நியாயமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மறுநாள் என்ன செய்றாருன்னா, அந்த சிறு பையன மேல அமர வச்சு மகன குதிரை மேல அமர வச்சு, தந்தை வந்து அந்த குதிரைய பிடிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு வராரு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு சிறு பையன மேல உட்கார வச்சுட்டு, ஒரு பெரியவர நடக்க வர்றியே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மறுநாள் என்ன செய்றாங்கன்னா, 2 பேரும் நடந்துக்கிட்டு அந்த குதிரைய கூட்டிக்கிட்டு அதே தெரு வழியாக போறாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா, "எப்பா, ஊருனா 4 விதமா சொல்லத்தான் செய்யும். அதுக்காக காசு போட்டு ஒரு குதிரைய வாங்கி இப்படி நடக்க வச்சு சும்மா நீங்க 2 பேரும் நடந்து போறீங்களே, அதுக்கு நீ குதிரைய வாங்காம இருந்திருக்கலாமே." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன செய்தி வருதுன்னா, நம்ம எது செஞ்சாலும் மக்கள் ஏதாவது குறைதான் சொல்லுவாங்க. அதுக்கு சில விதமான கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதனால வந்து தன்னுடைய இலக்கையும், தான் ஆசைப்பட்டதையும் செய்யாம இருக்கக்கூடாது. நீங்க ஒரு செயல் செய்றீங்களா, அது தவறா அத திருத்திக்கங்க. அது வந்து மக்களுக்கு பயனில்லாம இருக்கா, அத திருத்திக்கங்க. அத தவிர்த்து அது நீங்க ஆசைப்பட்டு, அது நேர்மையான முறையில நல்ல செயலா தாராளமா செய்யுங்க. அதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய இலக்க தவிர்க்காதீங்க, மாத்தாதீங்க. உங்க இலக்க நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டே இருங்க. உங்க இலக்க நோக்கி நீங்க அத ஒரு அதே ஒரே பார்வையில நீங்க செஞ்சா தான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால வாழ்க்கை வெற்றி பெறதுக்காண்டி அடுத்தவன் எது சொல்லுவான், ஊர்க்காரங்க எது சொல்லுவாங்க, உலகம் எது சொல்லுதுன்னு நெனச்சுட்டு உங்களுடைய இலக்க